ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னைக்கு எபிசோடு பெருசாலாம் போகலங்க. விஜய் பார்க்க பாவமாக இருக்குது, காவேரி பார்க்க கோமா வருது, அதுக்கு மேலே ராகினியை பார்க்க மோர் இரிட்டேஷன் ஆகுது. அப்படி தான் எனக்கு எபிசோட் போச்சு. உங்களுக்கு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போகிற மாதிரி தாங்க இருக்குது எபிசோட். ஸோ அப்படியே அழுக்காட்சியாகவே இருக்குது. ஏன் காவேரி இப்படி பண்ணுறீங்க? விஜய் கிட்ட சொல்லுங்கள் காவேரி, சீக்கிரம். அப்போ தான் காவேரி நெக்ஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் வைபாவது இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பாவம் விஜய் இந்த இடத்துல உண்மையை சொல்ல போனால் அவர் ஒரு ஹஸ்பண்டாக ஐயோ சோகமாக இருக்கல, என்ன பிரச்சனைன்னு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுது. பட் என்ன பிரச்சனைன்னு அவரால் கெஸ் பண்ண முடியல. நம்ம ராகி கூட போனாங்களே, அது பிரச்சனையாக அவர் கெஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த யமுனானால எதுவும் அவங்க அக்கா தான் சொல்லியிருப்பாங்களோ, கங்கா தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனால் அது கேட்கவும் செய்கிறாரு. பட் ஆனால் காவேரி மழுப்பிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் காவேரி சீக்கிரம் சொல்லிடுங்க, எங்களால் முடியல பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி எபிசோட்னா அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க வாக்கிங் போனாங்கன்னு சொல்லிட்டு, அதேமாதிரி வாக்கிங் ட்ராக் வந்துச்சு. ஆனால் நான் சொன்ன ட்ராக் வரல. அதை நான் இன்னொரு விதமாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். மேபி குமரன் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை போய் செய்திருக்கலாம் சொன்னதை இந்த ட்ராக் இல்லாமல் இருந்தாலும் இருந்திருக்கும்போது நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். ஏன்னா நைட்டு நார்மலாக தான் பேசுவார் காவேரி கிட்ட. இது மாதிரி குமரன் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நார்மலாக பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா. நைட்டு அதாவது ப்ரோமோ பார்த்துருப்போம், அந்த சீன் வந்திருக்காதுங்கிறது என்னோட ஒரு கெஸ். பட் அந்த இடத்துல குமரன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலே வந்திருப்பாங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டேன். பட் எனிவேஸ் இன்றைக்கி எபிசோட் டிஸ்கஸ் பண்ணல. நம்ம கார்த்திகை வெளி சீன் வந்துச்சு இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்ம குமரனுக்கு விஜய் சொன்ன ஒரு காம்படிஷன். ஸோ அதுக்கு தான் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டாங்கன்னா மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு செலக்ட் ஆவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாப்போம் உங்களுடைய கருத்துக்கள். இன்றைக்கி எபிசோட் பெருசாக டிஸ்கஸ் பண்ண அளவுக்குலாம் இல்லைங்க. இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை. நான் விஜயை பார்க்க பாவமாக இருக்குது, காவேரி பார்க்க கோவமாக இருக்குன்னு சொன்னேன். அது கோவம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க? விஜய் கிட்ட உண்மையை சொல்லலாம்ல. நம்மளுக்கு விஜய் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக விஜய் காவேரி விட்டு கொடுக்க மாட்டார். அது ஏன் காவேரிக்கு புரியலை? ஏன் டேரக்டர் இவ்வளோ தூரம் கொண்டு போகிறேன்னு சொல்லி அது டேரக்டர் மேலே இருக்க ஒரு கோவம் தான், காவேரி மேலே கோவம் கிடையாது. கோவம் மீன்ஸ் ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் இருக்காங்களே விஜய் அப்படின்னு ஒரு வருத்தம்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதான் நான் கோவன் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். சாரி. அவங்கள பார்க்க அவங்க பண்ணுறது வருத்தமாக இருக்குது. ஸோ சீக்கிரமே ரிவியல் பண்ணலாம் இருக்கும். எனக்கு இந்த வாரம் ரிவியல் பண்ண மாட்டாங்க. புதன்கிழமை முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் ப்ரோமோ இது வரல. நான் வேலைன்னு வெளியே 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாள் ப்ரோமோ 10 சீன் ஒன்று வரும். அப்புறம் அகைன் ராகினி ஒரு பக்கம் டார்ச்சல் பண்ணுவாங்க, குமரன் பக்கம் ட்ராக் போகும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு போகும். அப்பப்போ யமுனா சைடும் காமிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இந்த வாரத்தை கொண்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் தான் என்னோட ட்ராக் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.